ஹாய் அமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே ஜேக்கெட் ஒன் ஷாட் ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை ஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். இது வந்து பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட். நேற்று அகிலா ஸ்ரீராம் வர்மிக்கு பர்த்டே. சாரி அகிலா, நேற்று என்னால் ஸ்டோரி போட முடியல, கோச்சுக்காத. எனிவே பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே டு யூ. நீ லைஃப்பில் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். இது என்னோடய பெஸ்ட்டு விஷஸ். அப்புறம் இந்த ஸ்டோரி உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணு. அப்புறம் ஜேகே பாய்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டோரி டெடிகேட் பண்ணுறேன். வாங்க நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போடலாம். இதுக்கு இன்ட்ரோலாம் எதுவும் வேணாம், நம்ம ஸ்டோரியிலே பார்க்கலாம். நைட் டைம் ஜேகே உங்களுக்கு கால் பண்ணுறாரு. சொல்லுடா, என்னடி பண்ணிட்டுருக்க? சும்மா தான் இருக்கேன். என்ன சொல்லு. ஏய், நாளைக்கு எங்கள் அண்ணாக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், நீயும் வா. இல்லைடா, வர முடியாது. ஏன்? ஏய், நாளைக்கு எங்கள் அக்கா பொண்ணு பார்க்க வராங்க, நான் எப்படி வர முடியும்? என்ன திடீர்னு? தெரில, மாப்பிள்ளை வீட்டில் நாளைக்கே வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதை முடிச்சுட்டு வரியா? ம், ஓகே. எத்தனை மணிக்கு வரணும்? நாங்கள் இங்கேருந்து 9:30 கிளம்புறோம். நீயும் அந்த டைமுக்கு வந்துடு. என்ன 9:30க்கா? என்னாச்சுடி? டேய், 10 o'clock எங்கள் அக்கா பொண்ணு பார்க்க வராங்க, நான் எப்படி அங்கே வர முடியும்? ஓ, அப்படியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே. ஒயன், ஒயன், சாப்பிடவா? இதோ வரமா. ஜேகே, அம்மா கூப்பிட்றாங்க, நான் கட் பண்ணுறேன். ஓகேடி. ஜேகே கால் கட் பண்ணிடுறாரு. நீங்கள் கீழே வந்துடுறீங்க. ஏய், யார் கூட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த? அம்மா, ஜேகே கூட தான் பேசிகிட்டு இருந்தேன். என்ன சொன்னான்? நாளைக்கு அவங்க அண்ணாக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களாம், என்னையும் வர சொன்னான், நான் வரலன்ட்டேன். சரி, சாப்பிடு. நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ரியா, ஒயன். சொல்லுங்கப்பா. சீக்கிரம் சாப்பிட்டு போய் தூங்குறீங்க. நாளைக்கு மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கணும், புரிஞ்சுதா? ஓகேப்பா. நீங்களும் உங்கள் அக்காவும் சாப்பிட்டு ரூம் போயிடுறீங்க. ஸோ இப்படியே அந்த நைட் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு வராங்க. 2 பேரும் நேரத்தில் எழுந்திரிக்க சொன்னால் இப்போ தான் நல்லா தூங்குவாளுங்க. ஏ ஒயன், எந்திரி. எந்திரி. ரியா, எந்திரி. மா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறோமா. ஏய், எந்திரிச்சு கிளம்பு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இன்னும் 1 hourல மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுவாங்க. ஆமாம், ரியாவை தானே பொண்ணு பார்க்க வராங்க, அவளை எந்திரிச்சு கிளம்பு சொல்லுங்க. போங்க, நான் தூங்குறேன். ஒயன், ஒழுங்கா எந்திரிச்சிரு. மா, எந்திரிடி. உங்கள் அம்மா எழுப்பி விட்டுறாங்க. நீங்களும் ரியாவும் எந்திரிச்சு ரெடி ஆகுறீங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. உங்கள் அப்பா தான் வெல்கம் பண்ணுறாரு. வாங்க வாங்க. ஜேகே, இங்கே என்னடா பண்ணுற? அங்கிள், இதான் என் ஃபேமிலி. உன் ஃபேமிலியா? ஜேகே, இவர் யாருன்னு உனக்கு ஃபஸ்ட்டே தெரியுமா? அம்மா, ஒயன் இருக்கால, அவரோட அப்பா தான். அப்படியா? ஆமாம். அப்போ இவங்க வீட்டுக்கு தான் நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்கோமா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, ஏன் அங்கேயே நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ளே வாங்க. உங்கள் அப்பா உள்ளே கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. அங்கிள், ஒயனுங்க அவ உள்ளே இருக்கா, வருவா. ஓகே. இப்போ நீங்களும் உங்கள் அக்காவும் கீழே இறங்கி வரீங்க. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. டேய் ஜேகே, இங்கே என்னடா பண்ணுற? ஆண்டி, நீங்களும் அங்கிள் வந்திருக்கீங்க. அண்ணாக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க, போகலையா? ஒயன், உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடா? உங்கள் அக்காவை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். எங்கள் அக்காவையா? என்னடா சொல்கிற? எனக்கே தெரியாது. அப்போ நம்ம 2 பேர் ரிலேட்டிவ் ஆக போகிறோமா? செம்ம ஜாலிடா. ஒயன், பேசுனது போதும். ரியா, நீ காஃபி கொடுமா. ஓகேம்மா. உங்கள் அக்கா எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்குறாங்க. ஜேகே, இங்கே வாவேன். என்னடி? அங்கே பாரு, உங்கள் அண்ணா எங்கள் அக்கா பார்த்து எப்படி வலிகிறான்னு. சும்மா ரெடி. ஒரு நிமிஷங்க வாங்கலாம். என்னடி? ஜேகேயோட அம்மா அவங்க அப்பா கிட்ட ஏதோ சொல்கிறாங்க. இது எப்படி நான் கேட்குறது? கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆண்டி, என்னாச்சு? என்ன, எங்கள் வீட்டில் வரதட்சணை கேட்க போகிறீங்களா? இங்கே பாருங்கள், எங்கள் அக்காக்கெல்லாம் வரதட்சணை கொடுக்க மாட்டோம், நீங்கள் தான் எங்கள் அக்காவுக்கு கொடுக்கணும். வயன், அது இல்லைம்மா, இது வேற ஒன்று. வேற ஒன்றா? என்ன ஆண்டி? இப்போ உங்கள் அங்கிள் சொல்லுவார் பாரு, சொல்லுங்க. மிஸ்டர் ஆர்கே, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கள். எங்கள் வீட்டிலே 2 பசங்க, உங்கள் வீட்டிலே 2 பொண்ணுங்க. ரியாக்கும் ஜினுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறப்பவே ஒயனுக்கும் ஜேக்குக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க.
மேரேஜ் பண்ணி வச்சிட்டா 2 பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களே. யாரையும் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுக்கு பேசாமல் இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணிடலாம். ஜேகேயோட அப்பா அப்படி சொன்னதுமே உங்க 2 பேத்துக்கும் செம்ம ஷாக்காக இருக்கு. டேய் ஜேகே, அங்கிள் என்னடா சொல்றாரு? ஏய் சாரிடி, எனக்கே இது தெரியாது. அப்பா என்ன இதெல்லாம்? டேய் நீ சும்மா இருடா. ஆர்கே, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அப்பா யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறீங்க? வயன் இன்னும் 3 மந்த்தில் எம்பிஏ பண்ணுறதுக்காக அப்ராட் போகிறா, அதான் யோசிக்கிறேன். இவ்வளோதானா? ஜேகே தான் எம்பிஏ பண்ணுறதுக்காக அப்ராட் போகிறான். எனக்கு தெரிஞ்ச 2 பேரும் ஒரே காலேஜில் தான் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பேசாமல் மேரேஜ் பண்ணிகிட்டே போட்டுமே. நமக்கு ஓகே தான், ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கு இதில் விருப்பம் இருக்கான்னு கேட்கணும்ல. இவ்வளோ தானே, இருங்க. ஜேகே எங்கள் கூட வா. வா டேய் வாடா. ஜேகே அவங்க அப்பா அம்மா 3 பேரும் மாடிக்கு போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்கள் ரூமில் போய் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்பா எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்கிற? நல்ல ஃபேமிலி, ஜேகேவும் நமக்கு தெரிஞ்ச பையன். நீ வேற யாரையும் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுக்கு பேசாமல் ஜேகேயும் மேரேஜ் பண்ணிக்கோ. அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். அப்பா அவன் என் ஃப்ரெண்டுப்பா, நான் எப்படி அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியும்? இங்கே பாருங்க, நீங்கள் வேற எந்த மாப்பிள்ள வேணாலும் பாருங்க, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் ஜேகே பண்ணிக்க மாட்டேன்ப்பா. எனக்கு தெரியாது ஒயன், நீ ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்கிற. அப்பா என்னால் முடியாதுப்பா. ஏ ஒயன், என்ன அப்பாவே எதிர்த்து பேசுறியா? ஒழுங்கா அப்பா சொல்றத கேளு. அம்மா நீயும் புரிஞ்சுக்காம பேசாதம்மா. இங்க பாருடி, உங்க அக்காவுக்கு நல்ல லைஃப் அமைய போகுது, அவளோட லைஃபை கெடுத்துறாத, என்ன புரிஞ்சுதா? அம்மா இன்னும் பை ஒன் கெட் ஒன்னா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிறதுக்கு என்னால முடியாதுமா. இங்க பாரு வயன், நாங்க சொல்றத நீ கேளு. நீ மேரேஜ்க்கு ஓகே சொல்ற. அம்மா உங்க அம்மாவும் அப்பாவும் ஜேகே மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. இப்ப ஜேகே சைடு பார்க்கலாம். அம்மா என்னால வயனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அவளும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்மா. நான் எப்படி அவளை போய் ச இங்க பாருடா, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது சரியா போயிடும். அம்மா என்ன பேசுறீங்க? நான் எப்படி ஃபர்ஸ்ட் அவளை ஒய்ஃபாக பார்க்க முடியும் சொல்லுங்க? டே ஜேகே, இங்க பாரு, உங்க அண்ணாக்கு எத்தனை பொண்ணு பார்த்துருப்போம், உங்க அண்ணாக்கு யாருமே பிடிக்கல. ஆனா இந்த பொண்ணு உங்க அண்ணாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அண்ணா லைஃப்பை கெடுத்துறாத, யோசி. அப்பா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. ஜேகே நான் சொல்றத கேளு, நீ வயனை மேரேஜ் பண்ணிக்கோ. இங்க பாருங்கப்பா, நீங்க வேற எந்த பொண்ணு வேணாலும் பாருங்க, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனா ஒயனை மட்டும் மேரேஜ் பண்ணி சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்க பாருடா, ஒயன் தான் என் மருமக, நீ அவ்வளோதான் மேரேஜ் பண்ணிக்கிற பா. ஸோ ஜேகே வீட்லேயும் உங்களை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 ஃபேமிலியும் ஹாலில் மீட் பண்ணிக்கிறீங்க. ஆர்கே எங்களுக்கு இந்த மேரேஜில் ஓகே. எங்களுக்கும் ஓகேங்க. ஸோ உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ். நீங்களும் ஜேகேவும் இந்த மேரேஜ் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுலேருந்தே 2 பேரும் சரியாக கூட பேசிக்க மாட்டேங்கிறீங்க. இப்படியே 1 வீக் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மேரேஜுக்கு முந்தின நைட்டு ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. டேய் ஜேகே, என்ன வயனும் நீயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க, எப்படா மேரேஜுக்கு ஓகே சொன்னேன்? என்ன அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தியா? அப்போ தான் ஜேகேக்கு ஒரு ஐடியா வருது. ஏ ஜெனி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடி. என்ன ஹெல்ப்டா? என் கூட வா சொல்கிறேன். எங்கே? வாடி சொல்கிறேன். ஜெனி அவன் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். மா என்னடா? இவ ஜெனி. வாமா. ஹாய் ஆண்டி. நானும் இவ்வளோ லவ் பண்ணுறோம், நான் இல்லைன்னா இவ செத்துருவேன்னு சொல்கிறான். நீதாம்மா அப்பா கிட்ட சொல்லி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணும். என்னடா சொல்கிற? ஜேகே என்னதெல்லாம்? ஏய் ஒரு நிமிஷம் சும்மா ரெடி. ஏண்டா நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு இப்போ வந்து சொல்கிற? இங்கே பாரு, என்னெல்லாம் சொல்ல முடியாது, நீ எப்போ உங்கள் அப்பாட்ட சொல்லு. அம்மா நான் சொன்னால் கேட்க மாட்டாருமா, நீ தான் சொல்லணும். ஏய் நான் எப்படா இதை சொல்லட்டும்? போ, நீயே போய் சொல்லுப்போ. மா ப்ளீஸ்மா. ஜேகேயோட அம்மாவும் வேறு வழியே இல்லாமல் அவங்க அப்பா கிட்ட சொல்ல போகிறாங்க. டி ஜேகே, நான் உன்னை லவ் பண்ணலடா, நீ ஏன் ஆன்டிகிட்ட அப்படி சொன்ன? எனக்கு தெரியும்டி, எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை, அதான் அப்படி சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கேர்ள் ஃப்ரெண்டாக இரு. ஏய் பொயன் பாவண்டா. ஏய் அவளுக்கு தாண்டி இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜேகேயோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஜேகேவும் ஜெனியும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா வெளியில் வராங்க. டேய் அப்பா அவங்க 2 பேத்தையும் கூப்பிட்றாங்க, போ. அம்மா நீயும் வாமா. ஏய் போடா. ஜேகேவும் ஜெனியும் உள்ளே போகிறாங்க. அப்பா வாடா. யார் இந்த பொண்ணு? ஜெனிப்பா, நானும் இவ்வளோ லவ் பண்ணுறோம். என்ன லவ் பண்ணுறீங்களா? டேய் நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு இன்னைக்கு வந்து சொல்கிற? ஏமா அவனுக்கு தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல, லவ் பண்ணிட்டுருக்க.
உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இதோ உங்க வீட்டுல வளர்த்து விட்ட லட்சணமா? ஜேகே எங்க அப்பா ஜெனி ஒரு மாதிரி திட்டிடுறாரு. ஜெனிக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அங்கிள், திட்டாதீங்க. இங்க பாருங்க, நான் லவ் பண்றேன் தான், ஆனா உங்க பையன் இல்ல. சாரி ஜேகே. ஜெனி அங்கிருந்து போயிடுறா. அப்பா, என்னடா இதெல்லாம்? என்ன மேரேஜ் ஸ்டாப் பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், போ. ஜேகே வேற வழியே இல்லாம வெளியில வந்துடுறாரு. இப்போ உங்க சைட் பார்க்கலாம். உங்களை சுத்தி நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு மெகந்தி போட்டுட்டு இருக்கா. ஏ ஒயன், இப்ப பாரு. ஆன்ட்டி. என்ன நிஷா? ஒயனுக்கு ஒரு சின்ன டவுட்டாமா. என்ன டவுட்டு? ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு கேட்குறா. ஜி, நான் உங்ககிட்ட கேட்டேனாடி. ஏய், நீ சும்மா இருடி. ஆன்ட்டி என்ன சொல்றாங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஆன்ட்டி. ஏண்டி, இதெல்லாமா என்கிட்ட கேட்பீங்க? சி, போங்கடி. பாருடா ஆன்ட்டிக்கு வைக்கத்த. ஏ ஒயன், உன்னை விட உங்க அம்மா நல்லாவே வைக்கப்படுறாங்கடி. மூடிட்டுறி. நீ போட்டது போதும், விடு. நீங்க எந்திரிச்சு ரூம் போறீங்க. என்னாச்சு ஆன்ட்டி இவளுக்கு? தெரியல, நீயே போய் என்னாச்சுன்னு கேளு. ம், கேட்குறேன் ஆன்ட்டி. நிஷா எந்திரிச்சு உங்க ரூம்க்கு வரா. ஏ ஒயன், என்னாச்சுடி? ஏன் பாதியில வந்துட்ட? நிஷா, என்னை கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு ப்ளீஸ், இங்கேருந்து போ. நீங்க நிஷா வெளியே தள்ளிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படியே அந்த நைட் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஃபேமிலி, ஜேகே ஃபேமிலி மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு சர்ச்சுக்கு வராங்க. இப்போ ஃபாதர் முன்னாடி ரியா, ஜின், ஜேகே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிங் மாற்றிக்க சொல்கிறாங்க. ஜேகே உங்களுக்கு ரிங் போட்டு விடுறாரு. நீங்கள் ஜேகேக்கு ரிங் போட்டு விடுறீங்க. உங்களை கிஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணாமல் நின்றுட்டுருக்கீங்க. டே ஜேகே, ஒயனை கிஸ் பண்ணு. அம்மா, என்னால் முடியாது. ஏய், பண்ணுடா. ஒயன், ஜேகே கிஸ் பண்ணு. அம்மா, சும்மா இருமா. ஏய், பண்ணுடி. ஜேகே அம்மா என்ன பண்ணுறாங்க, ஜேகேவை உங்கள் மேலே தள்ளி விடுறாங்க. உங்கள் அம்மா ஜேகே மேலே தள்ளி விடுறாங்க. 2 பேர்த்துக்கும் லிப்ஸில் ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆகிடும். உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் கம்ப்ளீட் ஆகிடுது. உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு தனி வீடு பார்த்துருப்பாங்க. அங்கே தான் 2 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அங்கே வந்துடுறீங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் பாலும் பழம் கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ அப்படியே ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம் உங்களை ஃபஸ்ட் நைட்க்கு ரெடி பண்ணி ஜேகேயோட ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயன், சொல்லுங்க ஆண்டி. பார்த்து நடந்துக்கோ, நாங்கள் கிளம்புறோம். ஏதோ ஒன்றா ஃபோன் பண்ணு. ம், ஓகே ஆண்டி. ஜேகேயோட அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. ஜேகேக்கு உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பெட்டில் ஒரு ஓரமாக திரும்பி உட்காந்துருக்காரு. நீங்களும் அதே மாதிரி திரும்பி உட்காந்துருக்கீங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. இவன் என்ன சைலண்ட்டாக இருக்கான்? சரி, நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஜேகே, சொல்லு ஒயன். சாரி ஜேகே, எங்கள் அக்காக்காக தான் நான் இந்த மேரேஜுக்கு ஓகே சொன்னேன். நானும் தான் ஒயன், என் அண்ணாக்காக தான் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன பேசுன்னே தெரில. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அப்படி வாய் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. 2 பேரும் அப்படியே பெட்டில் படுத்துறீங்க. ஒயன், சொல்லு ஜேகே. இப்போல்லாம் நடக்கும் நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம்ல? ம், ஆமாம். சரி விடு, நடந்தது நடந்துடுச்சு. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இதெல்லாம் எனக்கு புரியுது ஜேகே. ம், ஓகேடி. ஸோ அப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. அப்படியே டேஸ்களும் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுது. கிட்டத்தட்ட ஒரு 3 months போயிடுது. இந்த 3 monthsல நீங்களும் ஜேக்கவும் அதிகமாக எதுவும் பேசிக்க மாட்டீங்க. அப்பப்போ கொஞ்சம் சண்டைலாம் வரும். ஆனால் அது பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் ஜின்னும் ரியாவும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஜேகே, ஹே ஜின், ரியா, வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம 2 பேர் சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? எதுக்கு? சொல்கிறேன், எடுத்துக்கோ. பையன், நீயும் எடுத்துக்கோ. ம், 2 பேரும் ஸ்வீட் எடுத்துக்கிறீங்க. ம், சொல்லு. நான் அப்பாக போகிறேன். என்ன, அப்பாக போறியா? ம், ஆமாண்டா. நீங்களும் ஜெக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. என்ன அப்படி 2 பேர் பார்த்துட்ருக்கீங்க? ம், ஒன்றும் இல்லை, வா நம்ம மேலே போகலாம். ம், ஜின்னும் ஜெக்கும் மேலே போயிடுறாங்க. ரியா, நீ உட்காரு, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன். ம், ஓகே வயன். நீங்கள் ரியா காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. மேலே ஜின்னும் ஜெக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜின், எதுக்கு இவ்வளோ அவசரம்? என்ன அவசரமா? டேய், வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்பே இது தாண்டா. நீங்கள் எப்போ குட்டி போட போகிறீங்க? என்ன சொல்லுடா, எப்போ குழந்தை பெற்றுக்கு போகிறீங்க? நீங்கள் வேற, எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கல. என்ன, எதுவுமே நடக்கலையா? ஹயாங், எதுக்கு கத்துறீங்க?
எதுவுமே நடக்கலையா? ம். டேய், உனக்கு உடம்புலக்குதே ஏதாவது பிரச்சனையா? வா டாக்டர்கிட்ட போலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னால் ஒய்ஃபை பார்க்க முடியல ஜீன். அவ கிட்ட போனாலே அவ எனக்கு ஃப்ரெண்டா மட்டும்தான் தெரியுறா. டேய், இங்க பாரு, உங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. லைஃபோட அடுத்த ஸ்டெப் போய் தான் ஆகணும். எனக்கும் தெரியுது ஜின், என்ன பண்றதுன்னு தான் தெரில. சரி விடு. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ மூவ் பண்ணு, அதுக்கப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ம், ட்ரை பண்ணுறேன். சரி வா, நம்ம கீழே போகலாம். ம். ஜேகேவும் ஜின்னும் கீழே வராங்க. ரியா, கிளம்பலாமா? ம், கிளம்பலாம் ஜின். வயன், நாங்கள் கிளம்புறோம். ம், ஓகே ரியா. ஜின்னும் ரியாவும் போயிடுறாங்க. ஸோ அந்த நைட்டே ஜேகே உங்ககிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்காக ட்ரை பண்ணுறாரு, நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் 2 பேத்துக்கும் அந்த ஃபீலே வர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸுங்க ஜோனை தாண்டி உங்கள் 2 பேத்துனாலே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மூவ் பண்ண முடியல. அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. டேஸ் ஆக இதனாலே உங்கள் 2 பேத்துக்கு பெரிய பிரச்சனையே வருது. ஒரு நாள் நைட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே அவரோட மொபைலில் வால்யூம் கொஞ்சம் அதிகமாக வச்சு கேம் விளாண்டுட்ருக்காரு. உங்களுக்கு அந்த சவுண்டு இரிட்டேட்டாக இருக்குது. ஜேகே, உன் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூங்குடா, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏய், இப்போதான் நான் கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னால் முடியாது, நீ ஒழுங்கா தூங்கு. ஜேகே, எனக்கு அந்த சவுண்டு இரிட்டேட்டாக இருக்குது, ப்ளீஸ் அதை ஆஃப் பண்ணு. முடியாதுடி, இன்னும் எக்ஸ்ட்ரா வால்யூம் வைப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இன்னும் எக்ஸ்ட்ரா வால்யூம் வைக்கிறாரு. ஜேகே, சொன்னால் புரிஞ்சுக்கடா, ஆஃப் பண்ணு. முடியாதுடி. உங்களுக்கு கோவம் வந்துடுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மொபைலை பிடுங்கி கீழே போட்டு உடச்சிட்றீங்க. ஏய், இப்போ எதுக்குடி அது கீழே போட்டு உடைச்ச? என்னால் முடியல ஜேகே, நானும் எவ்வளோ தூரம் தான் பொறுமையாக இருக்க முடியும்? உங்கள் 2 பேர்த்து பெரிய ஆர்கியூமெண்ட்டே போயிட்டுருக்கு. ச்சே, ஏன் தான் உன்னை மேரேஜ் பண்ணி தொலைச்சணும். எதுக்குடா என்னை மேரேஜ் பண்ண? அன்னைக்கு நீ வேண்டான்னு சொல்லியிருந்தா எங்கள் அப்பா எனக்கு வேற ஒரு பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருப்பார்ல. உன்னால தான் என் லைஃப் போச்சு. உன்னால தாண்டி என் லைஃப் போச்சு. இங்கே பாரு, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழ்ந்துக்கோ போ. உங்களுக்கு கோவம் வந்துடுது. ஜேகே கன்னத்துல பலான்னு ஒரு அறை விடுறீங்க. ஏய், இப்போ எதுக்குடி அடிச்ச? ஜேகே உங்களை போட்டு அடிக்கிறாரு. ஸோ 2 பேரும் செம்ம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாரு ஜேகே, இப்போ என்ன, உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், நான் கொடுத்துறேன், விடு என்ன. ஸோ இப்படியே அந்த நைட் போயிடுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் ஜேகேவும் ஒரு அட்வொகேட் பார்க்க போகிறீங்க. அந்த அட்வொகேட் ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேர்த்தையும் கவுன்சிலிங் போக சொல்கிறாங்க. நீங்களும் ஜேகேவும் கவுன்சிலிங் போகிறீங்க. அங்கே இருக்கவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன் 2 பேர் டிவோர்ஸ் பண்ணுறீங்க? அவனுக்கு என் கூட வாழ பிடிக்கல, எனக்கு அவங்க கூட வாழ பிடிக்கல, அதான் டிவோர்ஸ் பண்ணுறோம். 2 பேர் லவ் மேரேஜா? ம், இல்லை. அரேஞ்ச்டு மேரேஜா? இல்லை. அப்புறம் ஃபோர்ஸ்டு மேரேஜுங்க. சரி, அதை விடுங்க. உங்கள் பெட் லைஃப் எப்படி இருக்குது? சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏய், சின்னடி பேசுகிற? இங்கே பாருங்க, எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, நாங்கள் அதனால் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம். ச்சே, இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப அவசரப்படுறீங்க. எதுக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க? ஸோ நீங்களும் ஜேகேவும் அந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியே வரீங்க. அப்படியே அட்வொகேட்டும் போய் பார்க்குறீங்க. அந்த அட்வொகேட் வந்து இன்னும் 1 மந்த்து நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழணும்னு சொல்லிடுவாங்க. நீங்களும் ஜேகேவும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ இப்படியே அந்த 1 மந்த் பக்கம் ஸ்கிப் ஆகிடுது. இப்போ டிவோர்ஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஜேகேக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடும். ஜேகே இப்போ பெட்லேயே வாமிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதை அன்ஈஸியாக நினைக்காம அதெல்லாம் உடனே க்ளீன் பண்ணுறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்காரு. சாரி ஒயன். பரவாயில்ல ஜேகே, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு ஜேகேக்கு மெடிசன் கொடுத்து தூங்க வைக்கிறீங்க. நீங்களும் அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துருக்கீங்க. இப்போ மிட் நைட் ஆகுது. ஜேகேக்கு வந்து ரொம்ப குளிருது, ஜுரமும் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணுறீங்க. அந்த டாக்டர் கேஸ் விஷயமா அப்ராட் போயிருக்கதா சொல்லிடுவாங்க. ஜேகே உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஒயான், கொஞ்சம் சீக்கிரம் வா ஒயான், என்னால் முடியல ஒயான். அதோ வர ஜேகே. நீங்கள் ஜேகே கிட்ட வரீங்க. அவர் பார்க்கவே பாவமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜேகே பக்கத்தில் போய் படுத்துக்கிறீங்க. உங்கள் பாடி ஹீட் கொடுக்குறீங்க. ஜேகே அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறாரு. நீங்களும் ஜேகேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. காற்று கூட உள்ளே போகாத அளவுக்கு அந்த அளவுக்கு 2 பேர் டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. ஸோ இப்படியே அந்த நைட் போயிடுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடுவார். நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏ வயன், உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கே போகிற? மறந்துட்டியா ஜேகே?
நாளைக்கு உனக்கு எனக்கு டிவோர்ஸ். இதான் நான் உங்ககிட்ட இருக்க போகிற லாஸ்ட் டே. நீங்கள் அப்படி சொன்னதுமே ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. ஜேகே உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஏ வயன், என்னை விட்டு போகாதடின்னு ஒரு வார்த்தை சொல்லு ஜேகே, ப்ளீஸ். வயன், என்னை விட்டு போகாதடி, நீ எனக்கு வேணும். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டி, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. ரெண்டு பேரும் மனசால தான் பேசிக்கிறீங்க, வாய் விட்டு பேச மாட்டேங்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க. வயன், சொல்லு ஜேகே. என்னை விட்டு போயிட்டேன்னா என்னை மறந்துட மாட்டல? ம், இல்லை ஜேகே. ஜேகே, சொல்லு வயன். உன்னை நீ நல்லா பார்த்துக்கோ, நேரத்துக்கு சாப்பிடு, டைமுக்கு வீட்டுக்கு வந்துடு. ஓகே வயன், நான் பார்த்துக்கிறேன். ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் ஜேகேவும் கோர்ட்டுக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு கேஸே உங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஜட்ஜ் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, மிஸ்ஸஸ் வயன், உங்களுக்கு ஜியான் ஜங்குக்கு டிவோர்ஸ் பண்ண ஓகேவா? ஓகே மேம். நீங்கள் விருப்பமே இல்லாமல் ஓகே சொல்கிறீங்க. இப்போ ஜேகே கிட்ட கேட்குறாங்க, மிஸ்டர் ஜான் ஜங்குக், உங்களுக்கு வயனை டிவோர்ஸ் பண்ண ஓகேவா? ஜேகே உங்களை பார்க்குறாரு, ஆனால் நீங்கள் ஜேகே பார்க்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கள் மிஸ்டர் ஜியான் ஜங்குக், உங்களுக்கு வயனை டிவோர்ஸ் பண்ண ஓகேவா? இல்லை மேம், எனக்கு இந்த டிவோர்ஸ் வேண்டாம், எனக்கு இவ தான் வேணும். ஜேகே அப்படி சொன்னதுமே உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுது. இப்போ ஜேகேவை பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? என்னை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடலான்னு நினச்சியா? உன்னை விட மாட்டேன்டி, நீ எனக்கு வேணும், லைஃப் லாங் வேணும். நீ தான் என் ஃப்ரெண்டு, ஃபிகரு, லவரு, சண்டைக்கறி, பொண்டாட்டி எல்லாம் நீ தாண்டி. இப்படி ஒரு பொண்ணை என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ டி. அப்புறம் எதுக்கிட்ட என்கிட்ட டிவோர்ஸ் கேட்ட? தெரியாமல் கேட்டேன், இன்னமே நான் அப்படி கேட்க மாட்டேன்டி, சாரி. நிஜமா நீ என்னை லவ் பண்ணுறியா? ஆமாண்டி, உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. கேட்கல. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஜேகே அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிடுறாரு. நீங்களும் ஜேகே லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. ஜேகே, இங்கே இருக்கவங்க எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, வா நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம். ஓகேடி. ஜேகே அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஹாப்பியாக ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஓகே டார்மீஸ், இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. உங்களை நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய்.